சிவன் கதை பகுதி 4. அசுரர்கள் உலகம் முழுவதும் பயத்தை விதைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் கொடூர சத்தம் வானத்தை கிழிக்கும் அளவுக்கு எழுந்தது. அந்த நேரத்தில் ஆகாயம் திடீரென இருண்டது. மின்னல் வானத்தை பிளந்தது. இடியின் சத்தம் பூமியை நடுங்க வைத்தது. அது ஒரு சாதாரண புயல் அல்ல, சிவன் வருகையின் அறிகுறி. முன்னால் நந்தி வீரமாக நடந்தான். அவனின் பின்னால் திரிசூலம் கையில், கண்களில் அக்னி போல ஒளியுடன் மகாதேவன் சிவன். அவரை பார்த்ததும் அசுரர்கள் சிரித்தார்கள். ஒருவன் மட்டும் வந்து எங்களை வெல்லப் போகிறானா என்று அவமதித்து சிரித்தனர். ஆனால் சிவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் மெதுவாக கண்களை மூடினார். பின்னர் மூன்றாவது கண் திறக்க ஆரம்பித்தது. அந்த கணம் அக்னி வெடித்தது. பூமி நடுங்கியது. வானம் முழுவதும் தீ ஒளி பரவியது. அசுரர்கள் பயத்தில் கத்தினர். ஒரே கணத்தில் அவர்களின் மாயை சக்திகள் அனைத்தும் சாம்பலாகி மறைந்தது. சிலர் ஓட முயன்றனர். ஆனால் சிவனின் திரிசூலம் மின்னல் போல பாய்ந்து அவர்களை நிலத்தில் வீழ்த்தியது. சில நொடிகளில் போர் முடிந்தது. வானத்தில் இருந்து தேவர்கள் மலர் பொழிந்தார்கள். ஹர ஹர மகாதேவ என்ற முழக்கம் எல்லா திசையிலும் ஒலித்தது.